இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுன்னு இப்போ வீட்டை அளந்துகிட்டு இருக்க? இந்த கிண்டல் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல. நானே வெளியே போன புள்ள இன்னும் காணமேனு டென்ஷன்ல இருக்கேன். அவன் ஒன்னும் குழந்தை இல்ல, வந்துருவான். ஏனுங்க, அவன் கூட போன பொன்னியும் இலக்கியாவும் வந்துட்டாங்க. இவனை மட்டும் இன்னும் காணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இவளுங்களை கேட்டாலும் அவன் வந்துருவான்னு தான் சொல்றாங்க. ஐயோ கண்ணு, என்ன கண்ணு முகத்துல இப்படி காயம் பட்டிருக்கு, என்ன ஆச்சு? ஏய், என்னடா ஆச்சு? கேக்குறாங்கல்ல, சொல்லு கண்ணு. மா, ஒண்ணும் இல்லம்மா. போன இடத்துல தண்ணி இருக்கிறது தெரியாம வழுக்கி விழுந்துட்டேன், அவ்வளவுதான்மா. பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். சின்ன காயமா? இப்படி அடிபட்டிருக்கு, இத போய் சின்ன காயம்னு சொல்ற? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் போய் சொல்றான். இவன் தண்ணில எல்லாம் வழுக்கி விழல. என்ன பேசுற நீ? என் புள்ள இப்படி அடிபட்டு வந்திருக்கான், என்னமோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் தப்பு தான் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்திரா, நீ என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. பொன்னி, இலக்கியா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த ரவுடி பசங்களோட சண்டை போட்டதுனால தான் இந்த காயம். ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி மானத்தை வாங்குற? ஏனுங்க, சும்மா இருங்க. அந்த ரவுடி பசங்க ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க, அதுக்கு என் பையன் சண்டை போட்டது தப்பா? சித்தி, அது தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ண பப்புக்கு கூட்டிட்டு போனதா தப்பு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இப்ப என்ன புதுசா நீங்களும் இவன் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்களை நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற தைரியமா? அப்படிலாம் இல்லக்கா. நான் இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒழுக்கமா நடந்துக்கிறதா உங்களுக்கு நல்லது. அண்ணா, அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்களால மறைக்க முடியலண்ணா, அதான் சொல்லிட்டோம்ண்ணா. ஆமா, செய்யறதெல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு பழி மட்டும் இவனுக்கா? போங்கடி. இங்க பாரு, என் கண்ணுக்கு எப்படி அடிபட்டிருக்கு. நீ வா, உனக்கு ஒத்தடம் கொடுக்கணும். ஏய் வாடா, வா. அப்பாடா, நல்ல வேலை, வேற யார் கண்ணியும் மாட்டல. இந்திராணி இருக்காங்கல்ல, அவங்க இப்ப போன் பண்ணாங்க என்கிட்ட. கல்யாண வேலையை உடனே ஆரம்பிச்சிடலான்னு சொன்னாங்க. ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லியே, இப்ப என்ன பண்றது? இரு இரு. நல்ல விஷயம் சொன்ன, உனக்கு தான் சக்கரை போடணும். நானும் போட்டுக்கிறேன். ஏய், வெறும் வயித்துல சக்கரை சாப்பிடுறியே? பரவாயில்ல, பசியெல்லாம் பறந்து போச்சு. இப்பதான் மனசே நிறைஞ்சிருக்கு. எனக்கும் தான் செல்லம்மா.
அந்த அர்ச்சனா செஞ்ச துரோகத்துல இருந்தே என் கவலை எல்லாம் என் பொண்ணுங்களை நான் எப்படி கரை சேர்க்க போறேன், அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த கவலையே இல்ல. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா நீங்க 2 பேரும் பேசிக்கிறது பக்கத்து தெரு வரைக்கும் கேக்குது. ஏய் இனி பக்கத்து தெரு இல்ல பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்க போகுது. என்ன பாக்குற? இனிமே நீ யார் தெரியுமா? செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட மருமக. ஆமா ரித்திகா, இந்திராணி எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாண வேலையை உடனே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டு கேபிள் டிவிக்கு காசை கட்டலனா கூட அந்த டிவி தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த டிவி சேனல் வச்சிருக்கிற வீட்டோட மருமக இவ. நம்ம ரித்திகான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? சரி செல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரப்போ பொண்ணு நிறைய நகை போட்டிருக்கணும். அது புது நகை மாதிரி தெரியணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில புது நகையெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம். இப்ப இருக்கிற நகையை எடுத்து புது நகை மாதிரி எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு வச்சிடலாம். நான் என் நகையை எடுத்துட்டு வரேன், நீ உன் நகையை கொடுமா, எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு வச்சிடலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஏன் நகை ஓ நகையெல்லாம் பத்தாதே. என்ன பண்றது? அயலி அயலி இதோ வர அத்தை. இங்க வா. அத்தை, ரித்திகாவை பாத்துட்டு போனவங்க ஓகே சொல்லிட்டாங்க. கங்க்ராட்ஸ் ரித்தி. நீ வாழ்த்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாபம் கொடுக்காம இருந்தாலே போதும். மா இந்த சோகப்படுறது வருத்தப்படுறது இதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல நீ போய் உன்கிட்ட இருக்கிற உன் அம்மாவோட நகையெல்லாம் இப்ப எடுத்துட்டு வா. அம்மா நகையா? எதுக்கு அத்தை? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் போய் எடுத்துட்டு வருவியோ? அப்படி இல்ல சித்தி, நான் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஓஹோ, நீ தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? ஐயோ, ஏன் ரித்தி நீயும் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இங்க பாரு, நம்ம ரித்திக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நகையெல்லாம் பாலிஷ் போட கொடுக்கணும். அதுக்கு தான் உன் அம்மா நகையை கேக்குறோம். காரணம் போதுமா இல்ல வேற ஏதாவது? ஐயோ அத்தை, ரித்திகா ஏன் தங்கச்சி தானே. என் அம்மாக்கு நானும் மகதான், ரித்தியும் மகதான். ஏய், என் பொண்ணு ஒண்ணும் அந்த கொலகாரிக்கு மக இல்ல. ரித்திகா எனக்கு மட்டும்தான் மக, புரிஞ்சுதா? போடி, போய் நகை எடுத்துட்டு வா போ. இவெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு ஆள். அம்மா இவ்வளவு பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. அம்மாடி ரித்து, விடுறா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் இவளை நீயே நினைச்சாலும் பார்க்க முடியுமா என்ன?